Hi friends, இன்னைக்கு நம்ம Death and the King's Horseman இந்த play பத்தி பார்க்கலாம். இது யார் எழுதியிருக்காங்கன்னா ஓல் சோயிங்கா. இவங்க ஒரு நைஜீரியன் playwright, novelist, poet and இவங்க ஒரு essayistம் கூட. 1986 அப்போ ஓல் சோயிங்கா லிட்ரேச்சர்ல நோபல் பிரைஸ் அவார்ட் ரிசீவ் பண்ணியிருக்காங்க. ஓல் சோயிங்காவுடைய ஃபேமஸ் ஒர்க்ஸ் என்னெல்லாம்னா The Lion and the Jewel, The Strong Breed, Telephone Conversation and so on. Death and the King's Horseman இந்த பிளேயை 1975 அப்பந்தான் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த பிளேயில் மொத்தம் 5 ஆக்ட்ஸ் இருக்குது. ஸ்டேஜில் பெர்ஃபார்ம் பண்ணும்போது நடுவில் எந்த பிரேக்கும் இல்லாமல் 5 ஆக்ட்ஸையும் மொத்தமாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த பிளே நைஜீரியாவில் இருக்கிற ஒயோ அப்படிங்கிற பிளேஸில் நடக்கிற மாதிரி தான் செட் பண்ணியிருக்கிறாங்க. Death and the King's Horseman இந்த பிளேயை கொலோனியல் பீரியட் அப்போ நைஜீரியாவில் நடந்த ஒரு ரியல் இன்சிடெண்ட்டை பேஸ் பண்ணி தான் ஓல் சோயிங்கா எழுதியிருக்காங்க. இந்த பிளேயில் ஒரு யோருபா கிங் இறந்து போயிடுவாங்க. யோருபா ட்ரெடிஷன் படி கிங் இறந்த கொஞ்ச நாள்லையே கிங்கோடைய ஹார்ஸ்மேனும் சூசைட் பண்ணி இறந்து போய் ஆகணும். அந்த ஹார்ஸ்மேன் சூசைட் பண்ண தயாராக இருக்கிறாங்க. ஆனால் கொலோனியல் அத்தாரிட்டிஸ் யோருபா பீப்புள் கிட்ட நீங்கள் எதுக்காக இப்படி மூட நம்பிக்கையோட இருக்கிறீங்க, இந்த ரிச்சுவல் சூசைட் ரொம்ப தப்பானதுன்னு அந்த ரிச்சுவல் சூசைடை தடுக்க ட்ரை பண்ணுவாங்க. இந்த பிளேயோடைய முடிவில் யோருபா ட்ரெடிஷன் ஜெயிச்சுதா, அந்த ஹார்ஸ்மேன் சூசைட் பண்ணிக்கிட்டாங்களா இல்லைனா கொலோனியல் அத்தாரிட்டிஸ் ஜெயிச்சாங்களா, அந்த கொலோனியல் அத்தாரிட்டிஸ் ஹார்ஸ்மேனோடைய உயிரை காப்பாத்திட்டாங்களான்னு பார்க்கலாம். கேரக்டர்ஸ் பார்க்கலாம். எலிசின் ஒபா இவங்க தான் அந்த கிங்கோடைய ஹார்ஸ்மேன். நெக்ஸ்ட் கேரக்டர் ஒலுண்டே, இவங்க எலிசின் ஒபாவுடைய எல்டஸ்ட் சன். நெக்ஸ்ட் கேரக்டர் அயலோஜா, இவங்கள மதர் ஆஃப் த மார்க்கெட்னு சொல்லுவாங்க. சைமன் பில்கிங்ஸ், இவங்க ஒரு பிரிட்டிஷ் மேன். இவங்க ஒயோ அப்படிங்கிற பிளேஸோடைய டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸரா இருக்கிறாங்க. நெக்ஸ்ட் கேரக்டர் ஜேன் பில்கிங்ஸ், இவங்க சைமன் பில்கிங்ஸ் உடைய ஒய்ஃப். நெக்ஸ்ட் கேரக்டர் அமுசா, இவங்க ஒரு நேட்டிவ் நைஜீரியன். இவங்க சைமன் பில்கிங்ஸ்க்கு கீழே போலீஸ் ஆஃபீஸரா ஒர்க் பண்றாங்க. இதுல எலிசின் ஒபா, ஒலுண்டே, அயலோஜா இந்த 3 பேருமே யோருபா ட்ரைபை சேர்ந்தவங்க. யோருபா ட்ரெடிஷனை தான் ஃபாலோ பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் சைமன் பில்கிங்ஸ், ஜான் பில்கிங்ஸ் இந்த 2 பேருமே பிரிட்டிஷர்ஸ். நெக்ஸ்ட் அமுசா, இவங்க ஒரு நேட்டிவ் நைஜீரியன் தான். இந்த பிளே ஸ்டார்ட் ஆகுறதுக்கு முன்னாடியே அமுசா இஸ்லாம் மதத்துக்கு கன்வெர்ட் ஆயிட்டாங்க. இப்போ நம்ம டெத் அண்ட் த கிங்ஸ் ஹார்ஸ்மேன் இந்த பிளே பத்தி பார்க்கலாம். இந்த பிளே யோருபா மார்க்கெட்ல தான் ஓபன் ஆகுது. ஒரு சில யோருபா ட்ரெடிஷன்ஸ் படி ஒரு கிங் இறந்து போயிட்டாங்கன்னா அந்த கிங்கை ஃபாலோ பண்ணி அந்த கிங்கோடைய ஹார்ஸ்மேனும் ரிச்சுவல் சூசைட் பண்ணி இறந்து போய் ஆகணும். ஏன்னா யோருபா பீப்புள் என்ன நம்புறாங்கன்னா ஒரு மனுஷன் இறந்து போயிட்டானா அவனுக்கு இறந்ததுக்கு அப்புறமும் ஒரு வாழ்க்கை இருக்குதுன்னு நம்புறாங்க. ஸோ இப்போ ஒரு கிங் இறந்து போயிட்டாங்கன்னா அந்த கிங்குக்கும் இறந்ததுக்கு அப்புறம் ஒரு வாழ்க்கை இருக்குதுல்ல, அந்த வாழ்க்கையில கிங்குக்கு சர்வ் பண்றதுக்கு, கிங்குக்கு உதவி பண்றதுக்கு கிங்குக்கு அவங்க ஹார்ஸ்மேனோடைய தேவை இருக்குது. ஸோ ஒரு கிங் இறந்து போயிட்டாங்கன்னா அந்த கிங்கை ஃபாலோ பண்ணி கிங்கோடைய ஹார்ஸ்மேனும் ரிச்சுவல் சூசைட் பண்ணி இறந்து போயே ஆகணும். அப்பந்தான் ஆஃப்டர் லைஃப்ல கிங்குக்கு அந்த ஹார்ஸ்மேன் உதவியா இருப்பாங்க. இது ஹார்ஸ்மேனுக்கு மட்டும் கிடையாது. ஒரு கிங் இறந்து போயிட்டாங்கன்னா அந்த கிங்குக்கு ஆஃப்டர் லைஃப்ல உதவி பண்றதுக்கு கிங்கோடைய ஹார்ஸ்மேன், கிங்கோடைய டாக் அண்ட் கிங்கோடைய ஹார்ஸும் சூசைட் பண்ணி இறந்து போயாகணும். கிங்குக்கு ஆஃப்டர் லைஃப்ல உதவி பண்றதுக்கு சப்போஸ் அந்த கிங்கோடைய ஹார்ஸ்மேன் ரிச்சுவல் சூசைட் பண்ணி இறந்து போகலனா அந்த கிங்கோடைய ஸ்பிரிட் இந்த பூமியிலேயே சுத்திட்டு இருக்கும். அந்த கிங்கோடைய ஸ்பிரிட் யோருபா பீப்புளுக்கு தீங்கு விளைவிக்கும்னு யோருபா மக்கள் நம்புறாங்க. இப்போ கிங் இறந்து 1 மாசம் ஆயிடுச்சு. ஸோ கிங்கோடைய ஹார்ஸ்மேன் எலிசன் ஒபா ரிச்சுவல் சூசைட் பண்ண வேண்டிய டைம் வந்துடுச்சு. எலிசன் ஒபா அவங்களுடைய ரிச்சுவல் டியூட்டியை சூசைட் பண்றதுக்கு தயாரா இருக்கிறாங்க. யோருபா பீப்புள் எலிசன் ஒபாவை ஒரு ஆனரபிள் மேனா தான் பார்க்குறாங்க. எலிசன் ஒபா நம்மளுடைய யோருபா ட்ரெடிஷனை மதிச்சு நடப்பாங்க, நம்ம ட்ரெடிஷனை கரெக்டாக ஃபாலோ பண்ணி ரிச்சுவல் சூசைட் பண்ணிடுவாங்க
அப்படின்னு யோருபா பீப்புள் எலிசன் ஒபா மேல மதிப்பும் மரியாதையும் வச்சிருக்காங்க. எலிசன் ஒபா வாழ்ந்த வாழ்க்கையை பற்றி சொல்லணும்னா கிங்கோடைய ஹார்ஸ்மேனா எலிசன் ஒபா லக்ஸரி லைஃப் தான் வாழ்ந்தாங்க. இவங்களுக்கு எந்த குறையும் இருந்தது கிடையாது. எலிசன் ஒபா மார்க்கெட்ல இருக்கிற லேடிஸ்க்கு கதை சொல்றது, அவங்க கூட சேர்ந்து டான்ஸ் ஆடுறது, அவங்களுக்கு ஜோக்ஸ் சொல்றது, அவங்க கூட ஃப்ளர்ட் பண்றதுன்னு எலிசன் ஒபா மார்க்கெட்ல ஃபன் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. லேடிஸ் எல்லாருக்குமே எலிசன் ஒபாவை ரொம்ப பிடிக்கும். அது மட்டும் இல்ல, எலிசன் ஒபாக்கு யாரையாச்சும் பிடிச்சிடுச்சுன்னா உடனே எலிசன் ஒபா அந்த லேடியை மேரேஜ் பண்ணி அந்த லேடியை அவங்க ஒய்ஃபா மாத்திருவாங்க. இப்போ கிங்கோடைய ஹார்ஸ்மேன் எலிசன் ஒபா ரிச்சுவல் சூசைட் பண்ணியாகணும். அவங்க சூசைட் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு கிடைக்கிற கொஞ்சம் டைமை மார்க்கெட்டில் இருக்கிற லேடிஸ் கூட பேசி சிரித்து டான்ஸ் ஆடி அந்த டைமை என்ஜாய் பண்ணணும்னு ஆசைப்படுறாங்க. கூடவே மார்க்கெட்டில் இருக்கிற லேடிஸ் அவங்களுக்கு ட்ரெஸ் பண்ணி விடணும்னு ஆசைப்படுறாங்க. எலிசன் ஒபா ஆசைப்பட்ட மாதிரியே எல்லாமே நடக்குது. அங்கே உள்ளவங்க எலிசன் ஒபாவை பாராட்டி எலிசன் ஒபாவுடைய புகழை பாடுறாங்க. எல்லாருடைய அட்டென்ஷனும் எலிசன் ஒபா மேல தான் இருக்குது. எலிசன் ஒபா அந்த டைமை ரொம்ப என்ஜாய் பண்றாங்க. மீன்வைல் எலிசன் ஒபா ஒரு பியூட்டிஃபுல் லேடியை பார்த்து அட்ராக்ட் ஆகுறாங்க. ரிச்சுவல் சூசைட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த பியூட்டிஃபுல் லேடியை மேரேஜ் பண்ணி அந்த லேடி கூட வாழணும்னு எலிசன் ஒபா ஆசைப்படுறாங்க. ஸோ அயலோஜா கிட்ட அந்த பியூட்டிஃபுல் லேடி யாருன்னு எலிசன் ஒபா விசாரிக்கிறாங்க. அந்த பியூட்டிஃபுல் லேடியை தான் அயலோஜாவுடைய சன்னுக்கு மேரேஜ் பண்ணி வைக்கிறதா பேசி வச்சிருப்பாங்க. ஸோ எலிசன் ஒபாவுடைய ஆசையை நிறைவேற்ற அயலோஜா தயங்குறாங்க. இப்போ எலிசன் ஒபா என்ன சொல்றாங்கன்னா, இந்த பூமியில அவங்க கடைசியா வாழ போற நாள் இதுதான். ஸோ இந்த உலகத்துல இருந்து அவங்க விடை பெறதுக்கு முன்னாடி எலிசன் ஒபா அந்த பியூட்டிஃபுல் லேடியை மேரேஜ் பண்ணி அந்த லேடியோடைய வயிற்றுல எலிசன் ஒபா அவங்களுடைய சைல்ட கிஃப்டா விட்டுட்டு போகணும்னு ஆசைப்படுறாங்க. ஃபைனலி அயலோஜா அந்த பியூட்டிஃபுல் லேடியை எலிசன் ஒபாக்கு மேரேஜ் பண்ணி வைக்க ஒத்துக்கிட்டு கூடவே உங்களுடைய டியூட்டியை அந்த ரிச்சுவல் சூசைடை நீங்க கண்டிப்பா பண்ணணும் அப்படின்னு அயலோஜா எலிசன் ஒபா கிட்ட சொல்றாங்க. இப்போ இந்த பிளேயோடைய ஆக்ஷன் டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் சைமன் பில்கிங்ஸ் உடைய வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆகுது. சைமன் பில்கிங்ஸ் அவங்க ஒய்ஃப் ஜெயின் கூட டான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ரெண்டு பேருமே ஒரு பார்ட்டிக்கு போக நீட்டா ட்ரெஸ் பண்ணி ரெடியா இருக்கிறாங்க. அந்த டைம்ல அமோசா அப்படிங்கிற ஒரு யோருபா போலீஸ் ஆஃபீஸர் சைமன் பில்கிங்ஸ் கிட்ட வந்து எலிசன் ஒபா ரிச்சுவல் சூசைட் பண்ணிக்கிட்ட போறாங்கன்னு இன்ஃபார்ம் பண்றாங்க. உடனே பில்கிங்ஸ் அந்த ரிச்சுவல் சூசைடை நிறுத்தணும்னு நினைக்கிறாங்க. ஸோ அமோசா கிட்ட எலிசன் ஒபாவை அரெஸ்ட் பண்ணிட்டு வர சொல்றாங்க. தென் பில்கிங்ஸ் அவங்க ஒய்ஃப் ஜெயினை கூட்டிட்டு பார்ட்டிக்கு போயிட்டாங்க. அமோசா டைரக்டா மார்க்கெட்டுக்கு போய் அந்த ரிச்சுவல் சூசைடை தடுத்து நிறுத்த ட்ரை பண்றாங்க. பட் மார்க்கெட்ல இருந்த லேடிஸ் அமோசாவையும் மற்ற போலீஸ் ஆஃபீஸர்ஸையும் இன்சல்ட் பண்ணி கிண்டல் பண்ணி அவங்கள அங்க இருந்து அனுப்பி விட்டுருந்தாங்க. மீன்வைல் எலிசன் ஒபாக்கு அவங்க ஆசைப்பட்ட அந்த பியூட்டிஃபுல் லேடியை மேரேஜ் பண்ணி வச்சுட்டாங்க. மார்க்கெட்ல எல்லாருமே பயங்கரமா டான்ஸ் ஆடி செலிப்ரேட் பண்றாங்க. இப்போ அமோசா பில்கிங்ஸ் கிட்ட போய் எங்களால் அந்த ரிச்சுவல் சூசைடை தடுத்து நிறுத்த முடியலைன்னு சொல்றாங்க. பில்கிங்ஸ் ரொம்ப வருத்தப்படுறாங்க. ஏன்னா த பிரிட்டிஷ் பிரின்ஸ் அங்கதான் இருக்கிறாங்க. அந்த டைம்ல எந்த பிரச்சனையும் நடந்துடக்கூடாதுன்னு பில்கிங்ஸ் ரொம்ப வருத்தப்படுறாங்க. ஸோ அந்த செரிமோனியை அந்த ரிச்சுவல் சூசைடை தடுத்து நிறுத்துறதுக்காக பில்கிங்ஸே டைரக்டா மார்க்கெட் பிளேஸுக்கு போறாங்க. இப்போ எலிசன் ஒபாவுடைய எல்டஸ்ட் சன் ஒலுண்டே இங்கிலாந்துல இருந்து நைஜீரியால இருக்கிற வந்திருக்காங்க. இப்போ ஒலுண்டே ஜான் பில்கிங்ஸ் கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. ஃபாதர் எலிசன் ஒபாக்கு விருப்பம் இல்லைனாலும் பில்கிங்ஸ் ஒலுண்டேவை இங்கிலாந்துக்கு அனுப்பி மெடிக்கல் ஸ்கூல்ல படிக்க வச்சுக்கிட்டு இருக்காங்க.
இங்கிலாந்துல படிச்சுட்டு இருந்த ஒலுண்டேக்கு த யோருபா கிங் இறந்து போயிட்டாங்கன்னு தெரிய வருது. ஸோ இன்னும் கொஞ்ச நாள்ல அந்த கிங்கோடைய ஹார்ஸ்மேன் ஒலுண்டேயுடைய ஃபாதர் ரிச்சுவல் சூசைட் பண்ணி இறந்து போயிருவாங்கன்னு அவங்க ஃபாதரோடைய ஃபியூனரலை அட்டன் பண்றதுக்காக ஒலுண்டே இங்கிலாந்துல இருந்து நைஜீரியால இருக்கிற ஒயோக்கு கிளம்பி வந்துட்டாங்க. இப்போ ரிச்சுவல் சூசைட் பண்ணி இறந்து போக போற என் ஃபாதரோடைய ஃபியூனரலை அட்டன் பண்ண வந்திருக்கேன்னு ஒலுண்டே சொன்ன உடனே ஜேன் ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. ஜேன் ஒலுண்டே கிட்ட இந்த மாதிரி ரிச்சுவல் சூசைட் பண்றது மூட நம்பிக்கையானது, சூசைட் பண்றது கொலை பண்றதுக்கு சமமானது, இது உனக்கு தப்பா தெரியலையா? நீ எதுக்காக இந்த யோருபா ட்ரெடிஷனை அக்செப்ட் பண்ணிக்கிடுற? உன் ஃபாதரோடைய டெத்தை நீ எப்படி அக்செப்ட் பண்ணிக்கிடுற அப்படின்னு ஜேன் ஒலுண்டே கிட்ட கேக்குறாங்க. அதுக்கு ஒலுண்டே, பிரிட்டிஷர்ஸ் ஆகிய நீங்க வார்ல நிறைய பேரை கொலை பண்றீங்க, அது உங்களுக்கு தப்பா தெரியலையா? ஒலுண்டே ஜேன் கிட்ட கேக்குறாங்க. அதுக்கப்புறம் ஒலுண்டே ஜேன் கிட்ட கிங்கோடைய ஹார்ஸ்மேனா அவங்க ஃபாதரோடைய டியூட்டியை எக்ஸ்பிளைன் பண்றாங்க. தென் இங்கிலாந்துல அவங்களுக்கு கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸை ஒலுண்டே ஜேன் கிட்ட ஷேர் பண்றாங்க. இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கும் போதே மார்க்கெட்ல இருந்து கொட்டடிக்கிற சவுண்டு கேக்குது. அப்பவே எலிசனோபா ரிச்சுவல் சூசைட் பண்ணிக்கிட்டாங்க, எலிசன் இறந்து போயிட்டாங்கன்னு ஒலுண்டே நினைக்கிறாங்க. இப்போ ஒலுண்டே அவங்க ஃபாதரோடைய ஃபியூனரலை அட்டென்ட் பண்றதுக்காக ஜேன் கிட்ட எக்ஸ்கியூஸ் கேட்டு அங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. கரெக்டா அந்த டைம்ல சைமன் பில்கிங்ஸ் அங்க வந்து ஒலுண்டேவை ஸ்டாப் பண்றாங்க. மார்க்கெட்ல என்ன நடந்துச்சுன்னு சைமன் பில்கிங்ஸ் எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு முன்னாடி எலிசனோபா கையில விலங்கோட அங்க ஓடி வராங்க. ஸோ சைமன் பில்கிங்ஸ் அங்க நடக்க இருந்த ரிச்சுவல் சூசைடை தடுத்து நிறுத்தி எலிசனோபாவை கைது பண்ணிட்டாங்க. எலிசனோபாவுடைய உயிரை காப்பாத்திட்டாங்க. ஆனா ஒலுண்டே அவங்க ஃபாதர் உயிரோட இருக்கிறத பார்த்து சந்தோஷப்படுறதுக்கு பதிலா ரொம்ப வெக்கப்படுறாங்க. அவங்க ஃபாதர் அவங்களுடைய டியூட்டியை, அவங்களுடைய கடமையை ஒழுங்கா பண்ணலன்னு ஒலுண்டே அவங்க ஃபாதரை அசிங்கப்படுத்துறாங்க. பில்கிங்ஸ் எலிசனோபாவை செல்லில் அடைச்சி எலிசனோபா சூசைட் பண்ணிட கூடாதுன்னு எலிசனை க்ளோஸா வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஜெயில் செல்லில் இருக்கிற எலிசனோபா அவங்க கடமையை பண்ண முடியாம போனதுக்கு, அந்த ரிச்சுவல் சூசைடை பண்ண முடியாம போனதுக்கு நிறைய பேரை பிளேம் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் பில்கிங்ஸை பிளேம் பண்றாங்க, அதுக்கப்புறம் அவங்க பிரைடை பிளேம் பண்றாங்க, அதுக்கப்புறம் கடவுள்களை பிளேம் பண்றாங்க. கடைசியா எலிசனோபா அவங்க ரிச்சுவல் சூசைட் பண்ணாததுக்கு அவங்க தான் காரணம்னு ஒத்துக்கிடுறாங்க. எலிசனோபாக்கு இன்னும் நிறைய வருஷம் சந்தோஷமா வாழணும்னு ஆசை. அதனால தான் எலிசனோபா ரிச்சுவல் சூசைட் பண்ணல, அவங்களுடைய டியூட்டியை பண்ணல அப்படின்னு எலிசனோபா ஒத்துக்கிடுறாங்க. இப்போ அயலோஜா ஜெயில் செல்லுக்கு எலிசனை பார்க்க வர்றாங்க. பில்கிங்ஸும் அதுக்கு அலோ பண்றாங்க. அயலோஜா எலிசனோபா கிட்ட போய், உனக்கு சாக விருப்பம் இல்ல, நீ உன்னுடைய டியூட்டியை கரெக்டா பண்ணல அப்படின்னு அயலோஜா எலிசனை கிரிட்டிசைஸ் பண்றாங்க, எலிசனை திட்டுறாங்க. இப்போ த பிரைஸ் சிங்கர் அங்க வந்து எலிசனோபாக்கு அவங்களுடைய டியூட்டியை ஞாபகப்படுத்துறாங்க. ஆஸ் அ டெத் கிங்ஸ் ஹார்ஸ்மேனா எலிசனோபா ரிச்சுவல் சூசைட் பண்ணி ஆகணும் அப்படிங்கிறத த பிரைஸ் சிங்கர் எலிசனோபாக்கு ஞாபகப்படுத்துறாங்க. கூடவே எலிசனோபாவுடைய பிளேஸை இன்னொருத்தர் எடுத்துக்கிட்டதா சொல்றாங்க. எலிசனோபா பண்ண வேண்டிய ரிச்சுவல் சூசைடை இன்னொருத்தர் பண்ணிட்டதா த பிரைஸ் சிங்கர் எலிசனோபா கிட்ட சொல்றாங்க. இப்போ அயலோஜா எலிசனோபா கிட்ட அவங்க ஒரு பர்டன் கொண்டு வந்திருக்கிறதா சொல்றாங்க. ஒரு குரூப் ஆஃப் லேடிஸ் அந்த பர்டனை எலிசனோபா முன்னாடி வந்து வைக்கிறாங்க. அந்த பர்டனை கிளாத்தால சுத்தி வச்சிருக்காங்க. இப்போ அயலோஜா அந்த பர்டன்ல இருக்கிற ஒலுண்டேவுடைய டெட் பாடியை ரிவீல் பண்றாங்க. ஸோ ஒரு இறந்து போன கிங்கோடைய ஹார்ஸ்மேனா எலிசனோபா ரிச்சுவல் சூசைட் பண்ணணும். பட் எலிசனோபா அவங்களுடைய டியூட்டியை அந்த ரிச்சுவல் சூசைடை பண்ணல. ஸோ எலிசனோபாவுடைய சன் ஒலுண்டே அந்த டியூட்டியை கையில எடுத்துக்கிட்டாங்க. ஒலுண்டே அவங்க ஃபாதருக்கு பதிலா ரிச்சுவல் சூசைட் பண்ணிக்கிட்டாங்க. அவங்க சன் ஒலுண்டேவுடைய டெட் பாடியை பார்த்த உடனே எலிசனோபா மனசொடைஞ்சு போயிட்டாங்க. உடனே எலிசனோபா அவங்க கையில கட்டியிருந்த செயினை அவங்க கழுத்துல சுத்தி நெரிச்சி சூசைட் பண்ணி இறந்து போயிட்டாங்க.
ஃபைனலி ஆஸ் அ டெட் கிங்ஸ் ஹார்ஸ்மேனா எலிசனோபா அவங்களுடைய டியூட்டியை ரிச்சுவல் சூசைடை பண்ணிட்டாங்க. இந்த பிளே எப்படி முடியுதுன்னா, அயலோஜா எலிசனோபாவுடைய யங் பிரைடு கிட்ட இந்த டெத்தை நீ மறந்துரு, உன் வயிற்றுல இருக்கிற அன்பார்ன் பேபியை பற்றி மட்டும் நீ யோசி அப்படின்னு அயலோஜா எலிசனோபாவுடைய யங் பிரைடு கிட்ட, அந்த பியூட்டிஃபுல் லேடி கிட்ட சொல்றாங்க. இதோட இந்த பிளே முடியுது. ஸோ பிரிட்டிஷர்ஸ் ரிச்சுவல் சூசைடை தடுக்க ரொம்ப ட்ரை பண்ணாங்க. பட் அவங்களால முடியல. ஒலுண்டே இங்கிலாந்துல போய் படிச்சாலும் அவங்களுடைய ட்ரெடிஷனை மறக்காம இருக்காங்க. அவங்க யோருபா ட்ரெடிஷனை ரொம்ப மதிக்கிறாங்க. ஒலுண்டே அவங்க ஃபாதருக்கு பதிலா யோருபா ட்ரெடிஷனை ஃபாலோ பண்ணி ரிச்சுவல் சூசைட் பண்ணிக்கிட்டாங்க. தான் பையன் ஒலுண்டேவுடைய டெட் பாடியை பார்த்த உடனே குற்ற உணர்ச்சியில எலிசனோபா அவங்களுடைய டியூட்டியை கரெக்டா பண்ணிட்டாங்க, ரிச்சுவல் சூசைட் பண்ணிட்டாங்க. ஸோ அவ்வளோதான். தேங்க்யூ, ஹாவ் அ நைஸ் டே அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் அவர் சேனல்.